டிசோ நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் பஞ்சு அருணாசலம் கதைவசனம் எழுதி மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடித்து எஸ்பி முத்துராமன் அவர்களை இயக்கி 1976 வெளிவந்த படம் தான் துணிவே துணை. இந்த படம் ஒரு த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் மூவி. இதனுடைய கதையை பற்றி பார்க்கலாம். பொன்வயல்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எந்த குற்றமுமே நடக்காதனால போலீஸ் சந்தேகப்படுது. அந்த சந்தேகத்தின் பேரில் ஒரு சிஐடியை அங்கே அனுப்புகிறாங்க. விஜய், அவர் தான் விஜயகுமார். அவரு அந்த கிராமத்துல ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கின உடனே பல தீயில் விட்டு சம்பவங்களை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவர் ஒரு அந்த அதிர்ச்சியிலேயே இறந்துடுறாரு. போலீஸ்க்கு இது ஒரு சவாலா இருக்கு. அப்போ சிஐடி ஆனந்த், அவர் தான் ஜெய்சங்கர், அவர் என்ன பண்றாரு, தானே அந்த கிராமத்துக்கு போய் அந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு வர்றாரு. வரும்போது விஜய்க்கு நடந்த அத்தனை சம்பவங்களும் அவருக்கும் நடக்குது. அதையெல்லாம் பார்த்து அவர் பயப்படாம அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சு அந்த கிராமத்துல ஒரு கடத்தல் கும்பல் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதை தெரிஞ்ச கடத்தல் கும்பல் அவங்க அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவர் இறந்துட்டாருன்னு. ஆனா அவர் இறக்கலாம். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. போயிட்டு திரும்பி ஒரு பிரபல டான் அப்படிங்கிற ஒரு மாறு வேஷத்துல அங்க வர்றார். அங்க நடக்கிற அந்த குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாரையுமே போலீஸ்ல ஒப்படைக்கிறாரு. இதுதான் கதை சார். 1960-70 மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரான மேகசின் கல்கண்டு வார பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய விருது வாக்கு, அதாவது ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, துணிவே துணை அப்படின்னு ஒரு போட்டிருக்கோம். ஸோ துணிவே துணைன்ற ஒரு கேட்சிங்கான அந்த வார்த்தை, அதையே தலைப்பா எடுத்து இந்த பஞ்சு அருணாசலம் அவர்கள் இந்த படத்திற்கு துணிவே துணை அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு. அதே சமயத்துல இந்த படம் தான் சார் முத்துராமனுடைய முதல் கலர் படம். அவர் அதுக்கு முன்னாடி கலர் படம் பண்ணலையா, இதுதான் ஃபர்ஸ்ட் அவருடைய கலர் படம் பண்ணாரா. அது ஒரு முக்கியமான செய்தி. ஆமா சார். இந்த படத்துல நான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். எப்பயுமே படம் ஆரம்பிக்கும் போதுதான் டைட்டில்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனா இந்த படத்துல படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டைட்டில்ஸ் எல்லாம் போடுவாங்க. இது ஒரு புதுமை சார். இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சார். ஒளிப்பதிவாளர் பாபு, எடிட்டர் ஆர் விட்டல், இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கதை வசனம் பஞ்சு அருணாசலம் அவர்கள், இயக்கம் SP முத்துராமன், தயாரிப்பு PVT ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு PV துளசிராமன். அப்புறம் இந்த படத்துல நடிச்சவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மக்கள் கலைஞர் என்று போற்றப்பட்ட ஜெய்சங்கர் இந்த படத்தினுடைய கதாநாயகன். அவர் சிஐடி ஆனந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அப்புறம் கௌரவ தோற்றத்தில் விஜயகுமார் நடிச்சிருப்பாரு. அவர் சிஐடி விஜயகுமாராவே கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவர் ஆனந்தனுடைய அண்ணன். அப்புறம் கதாநாயகி ஜெயபிரபா, கொள்ளை கூட்டத்தின் தலைவியா ராஜசுலோச்சனா நடிச்சிருப்பாங்க. ஒரு துணிச்சலான ஒரு முடிவு இயக்குனர் எடுத்திருக்காருன்னா அந்த ராஜசுலோச்சனாவுக்கும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க. அதுல ரெண்டாவது இந்த படத்துல நடித்த பிற நடிகர்கள்னு பார்க்கும்போது SA அசோகன், SV ராமதாஸ், கதாநாயகிக்கு அப்பாவா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனா செந்தாமரை, அப்புறம் நகைச்சுவை நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி, சுரேராஜன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சார். இந்த படத்துல 4 பாடல்கள் இருக்கு. 4 பாடல்களுமே ஏற்றியது கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அதுல ஆகாயத்தில் தொட்டில் கட்டி அந்த பாடல் ரொம்ப கேட்கும்போது இனிமையாவும் இருக்கும், ஒரு திகில் ஊட்டுற மாதிரியும் இருக்கும். அது ஒரு இனிமையான பாடல் அது. அப்புறம் இந்த படத்துல MS விஸ்வநாதனுடைய பங்களிப்பு சிறப்பா இருந்ததுக்கு காரணம் பேக்ரவுண்ட் மியூசிக். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஒவ்வொரு காட்சிக்கும் அடுத்த சீன் என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த கதைக்கு உயிரோட்டம் கொடுக்குற பின்னணி இசை இந்த படத்துல சிறப்பா MSV அவர்கள் பண்ணியிருக்காரு. நீங்க சொன்னீங்களே இந்த ஆகாயத்தில் தொட்டில் கட்டி, அந்த பாட்டு 2 தரம் ரிப்பீட் ஆகும். 2 தரமே அதனுடைய சிறப்பு அம்சமே அதனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப அருமையா பண்ணிருப்பாரு. ஆனா ஆக்சுவலா அது பாபு பண்ணலையும், TS ரங்கராஜன் ஒருத்தர் தான் அந்த பாட்டை மட்டும் ஷூட் பண்ணியிருக்காரு. அவரை சிறப்பு ஒளிப்பதிவாளர்னு சொன்னாங்க அந்த படத்துக்கு. அதே மாதிரி அந்த விஜயகுமார் என்டர் ஆவார் அந்த கிராமத்துக்குள்ள. அப்ப அந்த ஒவ்வொரு காட்சியும் உண்மையிலேயே பாக்குறவங்களுக்கு துணிவே துணைன்ற அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான அந்த காட்சிகளா இருக்கும் ஒவ்வொன்று. அதாவது அவரு ட்ரெயின்ல வரும்போதே ஒருத்தன் கொலை பண்ண வருவான். அங்கிருந்து தப்பிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குவாரு. அந்த போட்டோவை பார்த்தோன்னே அங்க கொலை பண்ணுவோம், இங்க மறைவுன்னு போட்டு 1977 செத்துட்டாருன்னு போட்டோ இருக்கும். அதை பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு பயப்படுவாரு. பயந்த உடனே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவருதான் என் பையன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி போவாரு. ஒரு வண்டி வரும், அதுலதான் போக முடியும், நீ மர்மமான ஊரு, இங்க வர வேண்டாம், நீ போயிடு, இங்க தங்கிட்டு காலையில ட்ரெயின்ல இப்படி திரும்பி போயிடுன்னு உடனே ஊருக்கு யார் புதியவர்கள் வந்தாலும் அவங்க ஆபத்து சந்திக்கணும், ஆபத்து இருக்கும் சொன்னோன்னா இவர் இல்ல நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்
வச்சிருந்த கொடியை கீழே விடுவார். விட்டுட்டு பார்த்தா அதை எடுக்கும்போது அந்த ரெட் கொடி வரும். ம். அதாவது இவர் ஆபத்தை நோக்கி போறான்றத ரொம்ப சிம்பாலிக்கா அதுல காட்டியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டுமே ரொம்ப திகிலா இருக்கும். அப்ப அது போகும்போது அந்த ஆகாயத்தில் தொட்டில் கட்டி பாட்டு வரும். ரொம்ப அருமையா அதை பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய நடிப்பும் வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. அதுதான் முதல்ல அந்த கிராமத்துக்குள்ள போனா ஆபத்துன்றத தெளிவா காட்டுவாங்க அந்த பாட்டுல. ஒரு சிறப்பான ஆமா. திரைக்கதைக்கு வந்து ஆமா. முதல் 10-15 நிமிஷத்துல அந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்றத தெளிவுபடுத்தணும், ஆமா. அதுக்கு தயார்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த படம் நிறைவா பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து ஜெய்சங்கர் 2 வேடத்துல நடிச்சிருப்பாரு. ஒண்ணு வந்து ஆனந்த் சிஐடியாவும், ஒருத்தர் டானாவும். 2 கேரக்டரும் ரொம்ப துணிச்சலா பண்ணக்கூடிய, அந்த காலகட்டத்துல துணிச்சலா பண்ணக்கூடிய ஒருத்தர். தமிழ்நாட்டு ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு மக்களால் போற்றப்பட்டவர். இந்த படத்தை வந்து அந்த துளசிராம் அவர் தயாரிச்சுப்பாரு. அப்போ மாடர்ன் தியேட்டர்ல போய் அந்த படம் முழுக்க ஷூட் பண்றதுக்கு அங்கதான் பர்மிஷன் வாங்கி அங்கதான் பண்ணியிருக்காங்க. அந்த சேலத்தை சுத்திய இடங்கள்ல தான் அது முழுக்க ஷூட் பண்ணது இந்த படம். அப்போ இந்த படத்தை பத்தி கல்கியில ஜெய்சங்கரனுடைய நடிப்பையும் ஒளிப்பதிவையும் தான் ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. அதே சமயத்துல அந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் துணிவு இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியுங்கிற கருத்தை ரொம்ப அழகா ஒரு மாதிரி ஜனங்களை பயமுறுத்தி, அந்த பயத்துக்கெல்லாம் அந்த பயப்படக்கூடிய நிகழ்ச்சி எதுவும் பயப்படாம நின்னா நாம எதையும் சாதிக்கலாங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. கிராமத்துல ஒரு கோயில், அந்த கோயில் காளியம்மா வந்து உங்களை தண்டிச்சிரும் அப்படின்னு மக்களை பயங்காட்டி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து அந்த கோயிலையே வந்து ஒரு கள்ளக்கடத்தலுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த படத்தினுடைய ஒரு கரு. அதாவது பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அதை சாதகமா பயன்படுத்தி அவங்க வந்து அதுல பயன்படுறாங்க. துணிவோட அதை வந்து தெளிவுபடுத்துறவரு நம்ம ஜெய்சங்கர். அதே மாதிரி இந்த படத்துல வந்து மெயின் வில்லன் எல்லாருமே அசோகன், ராமதாஸ், செந்தாமரை, கண்ணன் எல்லாருமே வில்லன் காமெடியான தான் நடிச்சிருப்பாங்க. இதுல சுருளிராஜனுடைய நடிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அந்த சுருளிராஜன் வந்து ஒரு பேராசை பிடிச்சவரா இருப்பார். அதாவது இலதலையை கொண்டு இரும்பை வந்து தங்கமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில் அலைவாரு. அப்போ அந்த வீக்னஸ் பயன்படுத்தி தான் ஜெய்சங்கர் வந்து அவர் ஃப்ரெண்டாக்குவார். சுருளிராஜன் வந்து இதுல வந்து ஒரு காமெடியனாவும் ஒரு வில்லனாவும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நான் ரொம்ப ரசிச்சது வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க அண்ணனுடைய பர்த்டே, ஒரு மேஜிக் கலைஞரா வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார். பெட்டிக்குள்ள உள்ள போய் உயிரோட புதைச்சு அப்புறம் உயிரோட வெளியே வர்றது, மேஜிக் பண்ணி மக்களை வந்து மகிழ்விக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசி வரைக்கும் அந்த அதை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். தயாலுன்ற டானா வந்து ஒரு வேஷம் போட்டு உள்ள வரும்போது அந்த கள்ளக்கடத்தல் தலைவி சொல்லுவாங்க, அந்த தயாலுக்கு வந்து வலது காலில் வந்து 6 விரல் இருக்கும். இவர் வந்திருக்கிற ஒரு உண்மையான தயாலு தானா? காலை பார்க்க சொல்றாங்க. அப்போ வந்து இவர் உண்மையான தயாலு கிடையாது. ஆனாலும் அவர் சின்ன ஒரு மேஜிக், மனசுக்குள்ள ஒரு மேஜிக் பண்றாரு. காலை கொஞ்சம் ஒரு அசைச்சு பாக்குறாரு. 6 விரலா வருது. சோ அந்த கடைசி, அதாவது இன்ட்ரடக்ஷன் சீன்ல ஒரு மேஜிக் கலைஞனா வராரு. கிளைமேக்ஸ் சீன்ல அந்த சண்டை காட்சியில வந்து அத மேஜிக் வந்து அவருக்கு வந்து துணையா நிக்குது. அப்புறம் இந்த படத்துல வந்து ஆர்ட் டைரக்ஷன் ராதா அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க அந்த கள்ளக்கடத்தல் கும்பல் எப்படி இருக்கும், அந்த கள்ளக்கடத்தல் அவங்க பதுங்கி இருக்கிற இடம் எப்படி இருக்கும், அப்புறம் கிளைமேக்ஸ் சீன்ல அவங்க எங்கெல்லாம் தங்கி இருக்கிறவங்களோ அதெல்லாம் ஒரு அறையா இருக்கும். ஒவ்வொரு பட்டனை திறந்தா கதவை திறக்கிறது, ஒரு பாதாள அறை, கண்ணாடி கூண்டுல அடைச்சு வச்சுட்டு இன்னும் 5 நிமிஷத்துல வந்து கண்ணாடி கூண்டுல காத்தே வராது, உங்களெல்லாம் நான் உள்ள போட்டு ஒரு 5 நிமிஷத்துல உங்க உயிர் போயிடும். ஸோ அந்த கண்ணாடி கூண்டே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில வந்து ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு இந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒரு பக்கபலமா இருந்திருக்கு இந்த படத்துல. அப்புறம் அந்த படத்துல வந்து சண்டை காட்சிகள் வந்து பிரம்மாண்டமான சண்டை காட்சி. அந்த சண்டை பயிற்சியாளர் வந்து மாதவன், அவர் தான் ஸ்டண்ட் டைரக்டர். கராத்தே சண்டை, கத்தி சண்டை ரெண்டுமே இருக்கு. தயாலுக்கு வந்து நல்ல வாழ்வீச்சு தெரியும், அதே சமயத்துல கராத்தேவும் தெரியும். அதை நிரூபிக்கணும், இவரோட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை போட்டி வைக்கும் போது அவர் வந்து அந்த நேரத்துல வந்து கத்தி சண்டை, கராத்தே சண்டை எல்லாமே போட்டு அவருடைய தகுதியை நிரூபிப்பார். ஸோ இந்த படத்துல வந்து வெரி ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்ல போனா, இந்த படத்துல இடம்பெற்ற கிளைமேக்ஸ்ல ஹெலிகாப்டர்ல சேசிங் சீன் தான் மக்கள் மத்தியில பேச. அதை பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் வச்சு பண்றது அந்த அன்னைக்கு காலகட்ட பட்ஜெட்டுக்கு அது வந்து பெரிய பட்ஜெட். அது ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வந்து அந்த சீன் வருது. அந்த காலகட்டத்துல ஜெய்சங்கர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருக்கு அந்த ஹெலிகாப்டர் சேசிங் வச்சது அது ஒரு அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திச்சு. அது வந்து மக்களுக்கும் ஒரு புதுமையா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஹெலிகாப்டர் வச்சு எடுக்கிறது, பிளைட்ல போய் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. பாக்குறதே இப்படி பல இன்சிடென்ட்னால தான் அது ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சதுக்கு காரணம். அது
சார் இந்த ஹெலிகாப்டர் வந்து ராஜேஷ் லக்ஷ்மணா ஓட்டிட்டு வர காரை சேஸ் பண்ணுது. அது வந்து ஒரு அந்த எப்படி அந்த கேமரா கோணங்கள், அப்புறம் வந்து அந்த எடிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம அப்படி திடீர்னு பார்க்கும்போது ஜெய்சங்கரே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆமா. ஜெய்சங்கரே ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். சார் 1976ல வந்த இந்த படம். அப்போ வந்து எம்ஜிஆரும் நடிச்சிட்டு இருக்காரு, சிவாஜியும் நடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரு புகழின் உச்சத்துல ஒரு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல வந்த படம் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க துணிவே துணை. சோ அந்த படமும் அவர்களுக்கு இணையா வந்து மக்களால ரசிக்கப்பட்டு ஒரு வெற்றி அடையுதுன்னா அதுக்கு காரணம் சார், ம். மக்கள் வந்து எப்பவுமே ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆமா. அன்னைக்கு வந்து ம். எம்ஜிஆரும் சிவாஜி கணேசன் நடிக்கும்போது இந்த மாதிரி சேசிங்கு, ஃபைட்டு, குதிரை ஓட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் அதிகம் இல்லை. அப்படி காலகட்டத்துல இவர் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்டாவே நடிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா பார்த்தாங்க ஜனங்க. அதனாலயே ஜெய்சங்கர் படம் எல்லாமே அந்த அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஜெய்சங்கர் வந்து வெரி ஃப்ரெண்ட்லி மேனா சார். அவர் கிட்ட மேனேஜரா ஒர்க் பண்ணவங்கள தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரா, அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை டைரக்டர் ஆக்கியிருக்காரா. இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களையும் திரைப்படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப படாபதாபம் இல்லாம ஒரு மக்களால விரும்பப்படுகின்ற ஒரு கலைஞனா அதுதான். அதனாலதான் அவருக்கு மக்கள் கலைஞர்னு பேர் வந்ததுதானே தெரியல. சமீபத்துல ம். ஒரு பட அந்த ப்ரொமோஷன் ம். அதுல ஜெய்சங்கரோட சன் பேசினாரு. ம். அவரு சொன்னாரு, எங்க அப்பா வந்து திரை உலகத்துக்கு ம். எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாரு, ஆனா வெளியே யாருக்கும் தெரியாது. எங்க அப்பாவுக்கு பல ப்ரொடியூசர்கள் கொடுத்த செக்கு இன்னமும் பாஸ் ஆகாம எங்க வீட்லயே இருக்கு, பத்திரமா வச்சிருக்கோம் அதை, எங்க அப்பாவோட உரிமை. ஆனா அவர் யாரையுமே போய் ஒரு கட் அண்ட் ரைட்டா எனக்கு பணம் கொடுக்கணுன்ற மாதிரி அவர் திரையுலகில் அவர் பேசுனதே கிடையாது. தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்லா நடிச்சு கொடுத்தாரு. அதுல வந்த வருமானத்தை வச்சுதான் என் வாழ்க்கை ஓடிச்சு அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் சார். அது ஒரு ரொம்ப, நீங்க அந்த மக்கள் கலைஞரை பத்தி சொல்லும் போது எனக்கு இது ஞாபகம் வந்தது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில துணிவு வந்து ரொம்ப முக்கியமானது. துணிவு இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை. அதை வந்து நமக்கு உணர்த்துறதுதான் இந்த படத்தோட சாராம்சம். எனவே டிஷோ நேயர்களே, இந்த படத்தை பாருங்க. இதுல நல்ல கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. டிஷோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.